YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரியான உணவு பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான தெய்வத்தை நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த தெய்வத்தை நான் கொஞ்சம் கும்பிடுவதன் மூலமா என்னுடைய நட்சத்திரம் எந்த விதத்தில் ஆக்டிவேட் ஆகும், அந்த மாதிரி நிறைய தகவல்களோட நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரே வார்த்தை சொல்லிட்டு வா, முதன்மை பொருந்திய நட்சத்திரம், ஆளுமை பொருந்திய நட்சத்திரம், அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையது. யாராலும் எதோடும் ஒப்பிடவே முடியாத மன தைரியம் பொருந்திய ஒரே ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா அது மூல நட்சத்திரக்காரங்க தான். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட், வில் பவர், எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் எல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மூலம்தான். ஏன்னா அது அனுமனுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது இல்லையா? அது அனுமனுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. மூல நட்சத்திரத்துல அனுமன் உதிச்சார். அப்போ அனுமனுடைய காரகத்துவம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியான என்ன சொல்றது, நம்பிட்டாங்க, நம்பவே மாட்டாங்கங்க. நம்பிட்டாங்க அப்படின்னா உயிரை கொடுத்து கூட அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஆட்களாக மூல நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். புத்திசாலி, திறமைசாலி, மனோதிடம் படைத்தவர்கள், பயங்கரமான அமானுஷ்ய தன்மையோடு தன்னை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள். ஏன்னா மூல நட்சத்திரமே எது தெரியுமா? கேதுவினுடைய நட்சத்திரம். கேதுனால யாரு? ஞானம். நான் இப்போ தான் சொன்னேன். அப்போது இப்போ நீங்கள் ஒரு மூல நட்சத்திரக்காரங்களை ஒரு படத்துக்கு போகலாமான்னு கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் தேட்டருக்கு போவாங்க. மூல நட்சத்திரம் தெரியுமா சொல்லும், நீ போயிட்டே இரு மச்சான், இங்கே ஒரு சித்தர் கோவில் இருக்கான், இங்கே ஒரு கோவில் இருக்கான், நான் போய் கும்பிட்டு அப்படியே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கோவிலோடும் சித்தர்களோடும் ஜீவசமாதியோடும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த லெவலில் வச்சுக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கண்டிப்பாக மூலம்தான். இயற்கையாகவே மூல நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமைஞ்சிருதுங்க. இந்த ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம், இந்த இதெல்லாம் சும்மா ஒரு கோட்டு தாங்க. அதனால் ஆண் மூலத்தில் இருக்க எல்லா மூல நட்சத்திரங்களும் அரசாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி பெண் மூல நட்சத்திரம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இல்லவே இல்லை. ஒரு பெண் மூல நட்சத்திரம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கக்கூடிய தன்மை படைத்தவளாக இருப்பாள். பயங்கரமான ஆளுமை படைத்தவளாக இருப்பாள். அந்த ஆளுமைக்கு முன்னாடி எல்லாருமே அடங்கி போகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவள் கெட்டதை எல்லாம் நிர்மூலம் பண்ணுவாள். நல்லதல்ல, கெட்டதை நிர்மூலம் பண்ண ஒரு மூல நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படியே வெளில போயிட்டே இருக்கு. நிறைய விஷயத்த தன்னுடைய ஞானத்தாலும், தன்னுடைய சாதுரியத்தாலும், தன்னுடைய அமானுஷ்ய தன்மையாலும், தன்னுடைய கட்டுப்பாட்டாலும் அந்த இடத்த அப்படி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா கண்டிப்பாக பெண் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. ஆண் மூல நட்சத்திரத்தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒழுக்க சிலர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு ஆண் மூல நட்சத்திரமும் எடுத்து பாருங்களேன், அந்த இடத்துல இசைக்கொல்ட்டு போட்டால் ஒழுக்கம் அப்படின்றது தான் வரும். இத்தனை 27 நட்சத்திரத்துக்கும் நான் இந்த மாதிரியான விஷயம் சொல்லவே இல்லை. ஆனால் மூல நட்சத்திரம் கண்டிப்பாக சுய கட்டுப்பாடு மிகுந்த நட்சத்திரம். எப்பயுமே அவங்களோட இது என்ன தெரியுமா, இந்த பொருள் மீது ஆசை இருக்குமானா அது அங்கே நிற்கக்கூடிய பிளானட்டோ அதை பார்க்கக்கூடிய பிளானட்டோ டிசைட் பண்ண போகுது, ஓகே. ஆனால் இயல்பாக உள்ளுக்குள்ள அருள் மீது தான் அவங்களுக்கு ஆசை. நான் என்ன கொடுத்து வச்சிருக்கேன் பார்த்தியா, நான் என்ன கொடுத்து வச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட இருந்து இல்லை ஒரு ஆள்கிட்ட இருந்து வார்த்தை வருகிறதா என்றால் அங்கே மூலம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ராமா 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 எத்தாண்டி அவர் வேறு ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசலை இல்லை. அப்போ அவருக்கு தேவைப்படுறது எல்லாமே கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய ஆட்கள் மூல நட்சத்திரக்காரங்க. மூல நட்சத்திரக்காரங்க ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னா நம்புறது தாங்க கஷ்டம். நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க கிணத்துல விழுன்னு சொன்னால் கூட விழுவாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இந்த சீர்திருத்தி பார்த்து இவன் நம்மளை தப்பு ஏமாற்றுவானா, இவன் நம்மளை ரைட்டு ஏமாற்றுவானா மூல நட்சத்திரத்துக்கு தெரியாதுங்க. தன்னுடைய ஸ்பௌஸுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக த எக்ஸ்ட்ரீம் கோர் வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மூல நட்சத்திரக்காரங்க. நிறைய பேரை மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் யார் இருப்பாங்க அப்படின்னா மூல நட்சத்திரக்காரங்க. இப்போ மூல நட்சத்திரம் மட்டும் ஒன்றுமே வேணாம், காலில் விழுந்துட்டிங்கன்னா போதும், உடனே உருகிடுவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு உன்னை கெடுத்தவனாகவே இருக்கட்டுமே, உன்னை நான் இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஓகே ஏதோ அவன் புத்தி கெட்டுத்தனமாக பண்ணிட்டான், அவனுக்கு ஏதோ அப்படிலாம் இயங்குது அப்படின்னு ஜோசியம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மன்னிச்சு விட்டுறலாம் விடு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் வந்துடுவாங்க. ரொம்ப வெள்ளந்திக்கனமான தன்மையான. ஆனால் அவங்கள பார்க்கும்போது எப்படி காட்டிப்பாங்க அப்படின்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஷீல்டு மாதிரி அவங்களுக்கு. இப்போ நீங்கள் அனுமனை பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆள், அவ்வளோ ஒரு சரியான ஒரு எவ்வளோ தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு மூலம் பிடிச்சிக்கவே பிடிச்சிக்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஏதோ ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுங்க அப்படின்னாலே மூலம் அந்த இடத்துல என்னென்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ரும்.
நான் அனுமனுக்கு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இறைவன் தான் முன்னிலை அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே மூல நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. நீங்க போய் ஒரு மூல நட்சத்திர கால்காரவங்க கால்ல விழுந்து என்ன வாழ்த்துங்க அப்படின்னா, என்கிட்ட ஏன்பா கேட்குற? கடவுள்ட்ட போய் கேளு அப்படிம்பாங்க. அப்ப சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல மூல நட்சத்திரம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே இறைவன் மீது அதீத அன்பு, இறைவனோடு இரண்டரை கடத்தல பத்தியே சிந்திக்கிறது, எப்பயுமே வந்து முக்தியை பற்றி யோசித்தல், எப்பயுமே ஜீவனை பத்தி யோசித்தல். ஏன்னா அந்த வீடே காலபுருஷனுடைய 9ஆம் வீடுங்க. பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம். குரு, கேது இணைவே வந்து ஒரு மாரியான சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். சம்சாரத்துல இருந்தா கூட அதோட தாட் எல்லாமே என்ன இருக்கும்னா, சன்னியாசித்தனத்தை நோக்கி, நோக்கி, நோக்கியே தான் இருக்கும். எப்ப வந்து யோகா படிக்கலாம்? எப்ப வந்து அத படிக்கலாம்? அதே மாரி படிப்பு, 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 படிப்பு அதான். ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா? பயங்கரமான நிர்வாகத் திறமை பிறந்தவர்கள். அதிபுத்திசாலிகள். எப்படி இந்த அதிபுத்திசாலித்தனம்னா, 5க்கு 5ங்க அது. 5ஆம் இடத்திற்கு அது மூல திரிகோணத்திற்கு ஐயோ! எனக்கு மூல நட்சத்திரக்காரங்க வந்து நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. கல்யாணம் ஆகலன்னு சொல்லலாம். இது கலா ரசிகங்க. பாட்ட அப்படி ரசிச்சு கேட்குறவங்க. ஒரு வசனம் அவங்களுக்கு புடிச்சு போச்சுன்னா, அத அப்படியே திரும்ப அதே மாரி சொல்லக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, பயங்கரமா தன்னுடைய ஆடலாலும், பாடலாலும் அனைவரையும் சிரிக்க வைக்கக்கூடியவங்க, சிந்திக்க வைக்கக்கூடியவங்க, குதூகலிக்கக்கூடியவங்க, கொண்டாடக்கூடியவங்க, கொண்டாடப்படக்கூடியவர்கள் எல்லாமே மூல நட்சத்திரத்தில இருப்பாங்க. ஒரு பெண் மீன நட்சத்திரம் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான பெர்சனா இருப்பாங்க. பொறுப்பு நிறைந்தவர்களாக இந்த மூல நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அவங்கள நம்பி நீங்க எந்த வேலைய வேணா குடுத்துட்டு போலாம். நான் பார்த்துக்கிறேன். சின்ன வயசுல மூல நட்சத்திர பிள்ளைங்களே பாருங்களேன், ரொம்ப பொறுப்பா இருந்துருவாங்க. அக்காவ பார்க்கறது, தங்கச்சிய பார்க்கறது, வீட்ட பார்க்கறதுன்ற மாரி, பெண் மூலம் சின்ன வயசுல இருந்தே அதற்கு பக்குவப்பட்டு குடும்பத்தை எப்படி அழகாக வழிநடத்த வேண்டும் என்பதில ரொம்ப தெளிவான ஆட்களாக இருப்பார்கள். சட்டுன்னு கோவமே வராதுங்க. ஆனா கோவம் வந்துருச்சுன்னா, நீங்க சமாதானப்படுத்துறது போதும் போதும்ன்னு அவன் மூலமா வந்து, ஓகே நான் சமாதானம் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒழிய, நீங்க மூல நட்சத்திரத்த வந்து என்ன பண்ணியும் சமாதானப்படுத்த முடியாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, இது வந்து காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. ஒரு குருவோட வீட்ல ஒரு கேது அமர்ந்து, குருவே ஞானக்காரகன். அப்ப கேது இன்னும் ஞானக்காரகன். 2 பேரும் சேர்ந்தா அது எப்படி இருக்கும்? ஞானமா தான் இருக்கும். ஏன் வந்துட்டு இப்படிலாம் வந்து மூல நட்சத்திரத்த வந்து விவரிச்சு சொல்லி வச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனா மூலம் அப்படின்றதே வந்து முதன்மை அப்படின்னு தாங்க பொருள். நீங்க ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணணும். ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணணும்னா வேற ஒண்ணும் பண்ண வேணாம். மூல நட்சத்திரக்காரங்கள கூப்பிட்டு இந்த விஷயத்த குடுத்துருங்க. அவங்க பரபரப்பு பாயி, அவங்க ஆங்ஸைட்டி ஆயி, அவங்க ஒரு விஷயத்த பண்ணி, அவங்க டென்ஷன் ஆயி, அவங்களே எல்லாத்தையும் முடிச்சு உங்ககிட்ட குடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் வைக்க மாட்டாங்க. மூல நட்சத்திரக்காரங்கலாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டா அமைஞ்சுட்டாங்க. மூல நட்சத்திரக்காரங்கலாம் உங்களுக்கு டீச்சரா அமைஞ்சுட்டாங்க அப்படின்னா, யூ ஆர் பிளெஸ்ட் அவ்வளோதான். அவ்ளோ அறிவு மிகுதி. உங்க உங்க உங்களுடைய எதாவது சொல்றாங்க, கண்ணு பார்க்கணும், கை வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் அந்த மூல நட்சத்திரக்காரர்களா தான் இருப்பார்கள். எஸ்பெஷலி பூராடம் அப்படிதான் இருக்கும். ஆனா மூலமும் அதே தன்மையோட தான் இருக்கும். நெறைய ஒரு நேரத்தில பல விஷயங்கள சிந்திக்கக்கூடிய நன்றி மறவாதவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நன்றி மறக்காத ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தான். நானு 8 வயசா இருக்கும்போது அந்த அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால இப்ப நான் பண்ணி குடுத்தேன் அப்படின்னு 8 வயசுல இருக்க விஷயத்த கூட சொல்லக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள்னா, மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். எப்பயுமே பழச மறக்காது, பழமை விரும்பிகளாக இருப்பார்கள். புள்ளைங்கலாம் வந்து ஜீன்ஸ் போட்டு போனா, "இந்த பிள்ளைங்கலாம் தாவணி போட்டா நல்லா தானே இருக்கு" அப்படின்னு ஏதாவது கமெண்ட் அடிக்குதுன்னா, அந்த இடத்துல மூலம் வேலை பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து பழமையை விரும்பாம, புதுமையை விரும்பக்கூடியவர்கள் மீது கொஞ்சூண்டு வருத்தப்படக்கூடிய ஆட்களாகவும் இந்த மூல நட்சத்திரக்காரங்கலாம் இருக்காங்க. ஏன்னா கேதுனாலே கொஞ்சம் பழமை தான். குருனாலே கொஞ்சம் அப்படிதான். அதே சமயம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மீது அதிக நாட்டம் கொண்டவர்கள். கண்டிப்பாக மூல நட்சத்திரம் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கவங்க சாஸ்திர சம்பிரதாயத்துப்படி நடக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இல்ல அப்படின்னா, நீங்களே அப்படிதான் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள். இப்படி இருந்தா தான் மூல நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கும். இல்ல அந்த வீட்டில் மூலம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதி அற்புத தன்மை பொருந்திய இந்த 27 நட்சத்திரத்திலயுமே வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், நம்பக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தா, அது மூலம் மட்டும் தான். ரொம்ப எல்லா நட்சத்திரமுமே பிளஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே மைனஸ் இருக்கும். ஆனா மூலத்த பொறுத்தவரைக்கும் மைனஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு 10 விழுக்காடு தான். பிளஸ் அப்படின்னு சொல்றது ஒரு 90 விழுக்காடு இருக்கும். பணத்த பத்தி கவலைப்படாம, எத பத்தியுமே அட்ஜஸ்ட்மென்ட். எங்க இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். நீங்க பெரிய ஆட்கள் மூலமா இருந்தா கூட தரையில படுங்கன்னா படுத்துருவாங்க. அதே மாரி நீங்க 24 மணி நேரமும் வந்து தரையில படுக்குறீங்க. உங்களுக்கு பெட் புதுசா இருந்தா கூட பரவால்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் அப்படியே வந்து உங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தன்னை உருமாத்திக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேதுவின் ஆதிக்கம் பொருந்திய இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் மட்டும் தான். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன மாரியான உணவு பழக்கங்கள் வந்து மேற்கொள்ளலாம்? நெல்லிக்காய் நெறைய சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதி அற்புதமான ப்ளஸ் பாயிண்ட்ட குடுக்கும். நீங்க அவாய்ட் பண்ணணும், தவிர்க்க வேண்டிய உணவு பொருள்னு பார்த்தா கண்டிப்பா கொய்யா பழத்த தொடாதீங்க. மூல நட்சத்திரம் பாருங்க, கொய்யா பழத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி இந்த நுங்கு, இந்த வெண்பொங்கல் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலே மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவிட்டான சைன் வந்து வர ஆரம்பிச்சுரும். இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கொய்யா பழத்த அவாய்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே அந்த ரிசல்ட் வந்து தெரியும். மூல நட்சத்திரக்காரங்க இத கொஞ்சம் அ கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. நாவல் பழம்,
நிறைய எடுத்துக்கோங்க. இழந்த வடை இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொல்றது புரியுதா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயர்லாம் மூல நட்சத்திரக்காரங்க பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு மனோதிடத்தை இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்தக்கூடிய தன்மையை கண்டிப்பாக அனுமன் வழங்குவார். இருந்தாலும் எக்ஸ்பெஷலி என்னுடைய 1ஆம் பாதத்திற்கு நான் யாரை வணங்க வேண்டும், 2ஆம் பாதத்துக்கு யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் நான் சொன்ன மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. திருநீர்மலையில் இருக்கக்கூடிய நீல வண்ண பெருமாளை பாருங்கள். அவர் அந்த 108 திவ்ய தேசத்தில் ஒருத்தர். அவரை போய் பிடிச்சிக்கோங்க. நிறைய சம்பத்துக்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். நீங்கள் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்தால் சுசீந்திரத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக அவர் கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தீர்களா சமயபுரம் மாரியாத்தாவை பிடிச்சிக்கோங்க. அவள் போதும் உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்க எல்லா தன்மையும், உங்களை தேடி வரக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் அழித்து உங்களை வந்து பெருமைப்படுத்துறதுக்கும் உயர்வடை வைக்கிறதுக்கும் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை செய்தவர்கள் நீங்கள் வந்து அம்பிகை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே சக்ஸஸ்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சுக்கா உங்களுக்கு சொல்கிறேன். அம்பிகை வழிபாடு நீங்கள் பண்ண அதுவும் பௌர்ணமி அன்னைக்கெலாம் வழிபாடு பண்ண உயரத்தோட உச்சத்தில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இந்த மூல நட்சத்திரத்தோட இன்னும் அரிய தகவல்களை பற்றியும், எந்த கலர் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான வால்பேப்பர் யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் எப்படியாக நம்ம வாழ்க்கையை அழகாகவும் செழுமையாகவும் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றி நிறைய பேசலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். YSR பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.